ஹாய் கோபால். ஹாய்ண்ணா. என்ன பண்றீங்க? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இது ஏதோ சாப்பிட்ற மாதிரி தெரியுது. பண்ணு பண்ணா? ஏன் என்னாச்சு? காலையில சாப்பிடல, அதனால பண்ணு சாப்பிடல. ஏன் காலையில சாப்பிடல? காசு இல்லை, சாப்பிடல. காசு இல்லையா? என்னப்பா இடையில ரஞ்சித் படம் ஆர்யா படம்லாம் ஷூட்டிங் போனியா? போனுங்க தான், என்ன செய்ய, இது எப்படி இருக்கு? இல்லை அந்த காசெல்லாம் கொடுக்கலையா? கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா வைப்பாங்க. அதில் தான் பவர் பேங்க் வாங்கணும். பவர் பேங்க் காட்டுங்க. பவர் பேங்க கோபாலுக்கு ரஞ்சித் படம் ஷூட்டிங் போயிருக்காப்ல. ரஞ்சித் படம் பவர் பேங்க் வாங்கியிருக்காப்புல. இது அவர் வந்து கோபாலுக்கு வந்து இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. உனக்கு திடீர்னு செல்லு ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு புலம்பி இருந்தாப்புல. எவ்வளோ பவர் பேங்க் காட்டு? 1000 ரூபாயா? இப்போ உனக்கு ஈஸியா இருக்கா? இப்பவும் கொஞ்சம் கஷ்டம் தான். கொடுத்துதான் ஆகணும். ஓ, அது சார்ஜ் போடுறது கஷ்டமா இருக்கு. பவர் பேங்க் சார்ஜ் ஏதானே? அதெல்லாம் கஷ்டம் இல்லை, வாழ்க்கையை சொல்றேன். வாழ்க்கையே கஷ்டமா இருக்கா? யாருக்கு தான் மிஸ்டர் கோபால் கஷ்டம் இல்ல? எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். வாழ்க்கையில பவர் பேங்க் கொடுத்து வாழ்க்கையை வந்து உனக்கு பவர் பேங்க் கொடுத்த மாதிரி உனக்கு கண்டிப்பா ஒரு பவர் பேங்க் கொடுத்து சார்ஜ் ஏற்றிடுவாங்க. புரியுதா? அதனால எந்த கவலையும் படக்கூடாது கோபால். அப்புறம் எனக்கு என்ன காலையில பண்ணு சாப்பிட்டு இருக்கீங்க? அதானே எனக்கு இதா இருக்கு. பண்ணு சாப்பிட்றிய? ஏன் ஒரு 4 இட்லி சாப்பிட்டானா? இட்லி சாப்பிட்டானா? மணி ப்ராப்ளம். மணினா டயத்துக்கு எந்திரிக்கிறியா? 11 மணிக்கு எந்திரிச்சியா? நான் எந்திரிச்சிடும் 6 மணிக்கே எந்திரிச்சிடும். அப்புறம் மணி ப்ராப்ளம்னா? மணி காசு துட்டு அந்த மணி ப்ராப்ளமா? எனக்கு மணி ப்ராப்ளம்னா ஒரு ரூம்ல ஒருத்தன் மணி ஒருத்தருக்கானே, அவன் எதுவும் ப்ராப்ளம் பண்ணான்னு நினைச்சேன். அவன் எதுவும் ப்ராப்ளம் பண்ணானப்ப? அது இல்லவே இல்லை. இப்போ அந்த மணி போயிட்டானா? அப்புறம் மணி ப்ராப்ளம்னு நான் அதை தான் நினைச்சேன். நீ நினைப்ப இந்த மணிங்கிற என்னடா ஒரு 4 இட்லி கூட நம்ப மாட்டேன் தம்பி உன்னைய. சென்னை, நான் இந்த ஊர் நாடு இல்லை, சென்னையில ஒத்து ரூபா கூட நம்ப மாட்டேன். சிங்கிள் டீ கூட கொடுக்க மாட்டேன். சென்னை இது. வேற ஊர்ல மற்ற ஊர்லன்னா கொடுத்துருவேன். இது நானு சென்னையில கொடுக்க மாட்டாங்க. வாழை வைக்கும் சென்னைன்றாங்க, நீ கூட கொடுக்க மாட்டாங்கன்ற. வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கொண்டே சொல்லுவாங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. நிஜத்துல எல்லாம் கடைசியில பண்ணு திங்க வைக்குது. என்ன சார் உண்மைதானே சார் சொல்றது? வந்தாரை வாழ வைக்கும் சென்னை சொல்லிட்டு கடைசியில பண்ணு திங்க வச்சிருச்சு. நான் நேற்று வரைக்கும் ரொம்ப பாராட்டினேன். நேற்று ஈவினிங் ஏதோ பெரம்பூருக்கு ஷூட்டிங் போறதா சொன்னேன். இல்ல போல நேற்று. என்னப்பா யாராவது வர்றாங்க வந்துச்சு, கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ அது போய் 2500 ரூபா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தியா ஃபோன்ல? என்னாச்சு அது? கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ கேன்சல் ஆகாம இருந்தா நீ கண்டிப்பா ஒரு 5 நாளைக்கு போல போட முடியாது. இந்த காக்கா வர டைன்னு எழுதிட்டு இருக்கு, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அது நமக்கு தெரிஞ்ச காக்கா. இயற்கை, பறவை, மரம், காற்று இதெல்லாம் நம்ம திட்டக்கூடாது. திட்டலப்பா, அந்த காக்காக்கு உடம்பு சரியில்லை. இந்த காக்கா ரொம்ப நாளாவே வந்து இந்த காக்கா வந்து நம்ம கோபாலுடைய முன்னோரா கூட. ஆமையா, உன்னுடைய வாழ்த்தோட வந்திருக்கோம். உன்னை வாழ்த்த வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை வாழ வைக்க கூட வாய்ஸுக்கு. கண்டிப்பா காக்கா முன்னோர்கள் ரூபத்து வருமா சார்? ஆமா, முன்னோர்கள். காக்கா வந்து முன்னோர்களுடைய வடிவம் தானே. அவர் பக்கத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்குன்னா இவருக்கும் அதுக்காக தொடர்பு இருக்கு. அவர் தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், முன்னோர்களா இருக்கலாம். அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வந்து பாவம் நம்ம புள்ள வந்து தனியா வந்து சென்னையில கஷ்டப்படுது, அதுக்கு யாரும் இல்லைன்னு மண்ணு வாங்கி தந்தது இல்லை. அது எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்து பணமா கொடுக்கணும். இருக்கலாம்ல. உனக்கு முன்னோர்கள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யாரு? தாத்தா, பாட்டி. யார் தாத்தா? யாரு? தாத்தா பேர் குருசாமி, பாட்டி பேர் கோட்டத்தாயி. கோட்டத்தாயா? குருசாமி கோட்டத்தாயி. குருசாமி கோட்டத்தாய்க்கு நீ பேர புள்ள? ஆமா. இப்ப ஊர்ல இருக்காங்களா? இறந்துட்டாங்க. ரெண்டு இருக்கும். ஒண்ணு கோட்டசாமியா இருக்கும், அந்த பாட்டி பேர் சொன்னீங்க. அவங்க பேர் தான் கோட்டத்தாயி. குருசாமி. 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகே கண்டிப்பா. சார் ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு உனக்கு.
சார் 4 படம் பண்ண டேரக்டர், 5 படம் ம். 5 படம் பண்ண டேரக்டர். கண்டிப்பா ஒரு படம் ஆரம்பிப்பாரு, அந்த படத்துல அவங்க நடிக்க வைப்பாரு. சரி. ஆமா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ம், சரி. அப்புறம் என்ன கோபால், எனக்கு வந்து நேற்று 2 நாளா கொஞ்சம் கமெண்ட்ஸ் நல்லா போட்டாங்க. கோபால் இப்ப நல்லா நீட்டா இருக்காப்புல, வாழ்த்துக்கன்னு சொல்லி. அந்த கமெண்ட்ஸ் நீ பாத்துருப்பீல்ல, பார்க்கல. சந்தோஷமா இருந்துச்சா? சில யூடியூப்பே வராது. யூடியூப் வராதா? வரல. ஆ. இன்னொரு யூடியூப் வர்ற அளவுக்கு ஒரு செல்லு வாங்கு. இதான் வாங்கத்தான் கேட்டிருக்கேன். அவங்க 6500 சொன்னாங்க. அந்த அமெரிக்கால வந்து ஃபோன் பண்ணாரு, அவர் திரும்ப அடிச்சாரா? அவர் அடிக்கவே இல்லை. எல்லாம் வெறுமனே பேச்சுக்கு தான். பேச்சுதான். பேச்சுக்கு மட்டும் என்ன திட்டுறாங்க சார், கூல் மாமா அப்படி திட்டுறாரு, கோபால் அப்படி திட்டுறாருன்னு. இவர் நல்லா இருக்கான்னு தானே சார் நம்ம நினைக்கிறான். ஆமா. ஆனா கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா கோபாலை வச்சு நீ சம்பாதிக்கிற, அதை பண்ற இதை பண்றேன்னு. இப்போ நம்ம கோபாலுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம உடனே உதவி செய்யலாம். அப்போ வருவாங்களா? திட்ட ஆளுக்கு யாராவது உனக்கு காசு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ்ல திட்டினாலும் கொடுத்துருக்காங்களா? இப்ப இப்போ ரீசெண்டா ஒருத்தர் 500 அனுப்புனார். யார் அன்னைக்கு பேச முருகேசனா? முருகேசன் அனுப்பல, இன்னொருத்தர் அனுப்புனாரு. நம்ம இதுல இருந்தா அது பரவாயில்லையே. ஸ்கூல் மாமா சேனல்ல பார்த்துட்டு உங்க பேச்சை சொன்னாப்லையா? பார்த்துட்டு, அவர் பேர் என்ன? பேர் தெரியல எனக்கு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லுப்பா. நன்றி நன்றி. சத்தமா அவர் பேர் என்ன? பேர் பேர் தெரியல. ஆனா 500 யாரும் அனுப்புனாங்க. அப்ப ஒருவேளை முருகேசன் சொல்லி ஒரு ஆள் இருந்தாரு. முதல்ல அவர்தான். அவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா தான் 500 பேர் அனுப்புவாங்க அவனுக்கு. சொல்லு நல்ல முருகேசன். மனசார எனக்கு பணம் அனுப்பிச்சு, அவர் பேர் தெரியல, அவர் 100 வருஷம் குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இருக்கணும், அவர் வாழணும் அப்படின்னு வாழ்த்து. எனக்கு இந்த காக்கா பிடிக்கிறதுல எனக்கு தெரியாது. காக்கா கிடையாது இது. இல்லையா? நன்றி ஹெல்ப் பண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண யாரா இருந்தாலும் ஹெல்ப் நன்றி பண்ணவருக்கு நன்றி அதுதான் சொல்லுங்க. சொன்னேன். அது இந்த காக்கா கிடையாது. காக்காண்டு பணம் தரப்பு முன்னாடி பேசுறதுதான் காக்கா. இது வந்து கொடுத்ததுக்கப்புறம் பேசுறது அவங்க நன்றி. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, நம்ம கொடுத்தோம் தம்பி நமக்கு ஒரு வாழ்த்து 4 பேருக்கு சொல்றோம். அவர் மனசுல 4 பேருக்கு உதவி பண்ண மனசு வரும். ஓகே, அது மாதிரி இருக்குன்னு. ஆமா சரி ஓகே. ஆனா கவிதை கோபாட்ட உள்ள நல்ல பழக்கம் என்னன்னா, அவன் எப்பவுமே அது இந்த கீழே விழுந்தா கூட மீசில மண்ணு விட்டான்னு சொல்லுவாங்க இல்ல, ஆமா. அந்த மாதிரி அவன் உழைப்பை நம்பி தான் இருப்பான் எப்பவுமே. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவனுக்கு சாதகமா இல்லை. என்னது அவ்வளவுதான், இனிமே உழைக்க ரெடி. அவனுக்கு சாதகமா ஜாதகமா இருக்கா? ஆமா எல்லாமே அமையும். வேற நல்லா இருக்கு. சரி ஓகே. அடுத்து கவிதை கோபால், என்னமோ உனக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஏதோ ஐடியா பேச்சு கிளம்புதாம்ல? ஆமா, கிளம்பிட்டு தான் இருக்கு. வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு போன் பண்ணி வர சொல்றதா கேள்விப்பட்டேன். இல்ல வீட்டுல எல்லாம் எதுவும் கேட்கல. அப்ப இங்க இருந்து பொண்ணு பாத்திருக்கியா? பொண்ணு எதுவும் பார்க்கணுமா? உண்மையை சொல்லுங்க கவிதை கோபால். உண்மையிலே பொண்ணெல்லாம் எதுவும் பார்க்கல. அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன இதுல நீங்க தான் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். இல்ல நான் பார்த்து கட்டி வைக்கிறது இருக்கட்டும். இல்ல ஏதோ பொண்ணு ஏதோ லவ் பண்ற மாதிரி கிசு கிசு வர்ற மாதிரி போட்டுருந்தாங்களா? கிசு கிசு 1000 பேர் போட தஞ்சான். கவிதை கோபால் யூடியூப்ல பிரபலம், இன்ஸ்டால பிரபலம், அவன் இப்படியே கீழே தள்ளி வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கிசு கிசு பண்ணுவாங்க. ஆமா, நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை. அதுதான் போட்டிருக்காங்க. கவிதை கோபால் வந்து கவிதை கோபாலுக்கு வந்து காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சு, பொண்ணுதான் வரல. உனக்கு காதல் வந்திருக்கு, ஆனா அந்த காதலிக்கு பொண்ணுதான் வரலையா? ஆமா. அப்ப உண்மையை சொல்றியா? இல்லையே உன் முகத்துல பழையதோட இப்ப ஒரு இதை தெரியுது. நேற்று குளிச்சது இன்னைக்கு குளிக்கல, அதனால அப்படி தெரியுது. நேற்று குளிச்சிருக்கே, கொஞ்சம் கலர் தெரிஞ்ச. இன்னைக்கு குளிக்கல, அதனால. ஏன் குளிக்கல தெரியுங்க? ஏன் உங்களுக்கு என்ன டைம் ஆயிடுச்சு எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு? அதுதான் உனக்கு மணி ப்ராப்ளமா கேட்டேன். நீ காலை சாப்பாடு சாப்பிடலையே அப்படின்னு. ஓகே. அந்த பொண்ணு பேர் என்ன? நீ லவ் பண்ற பொண்ணு பேரு? லவ் பண்ற பொண்ணு பேர் பொண்ணே இல்லைங்க. பொண்ணே இல்லையா? நீ காதலிக்க எந்த பொண்ணும் இல்ல. நீ ஒரு கவிதை சொல்லு, கண்டிப்பா அடுத்த வாரமே உனக்கு உன்னை காதலிக்க பொண்ணு இல்லைங்கிற ஏக்கத்துல ஒரு கவிதை சொல்லு, கண்டிப்பா உனக்கு அடுத்த வாரமே ஒரு பொண்ணு வரும். இல்ல எனக்கு அப்படியெல்லாம் கவிதை சொல்லுவாங்க. சரி, ஏதாவது உன்னுடைய காதல் ஒரு இயற்கையை நீ காதலிக்கிறேன்னா என்ன கவிதை சொல்லுவேன்? இயற்கையில் வீசும் காற்றுக்கு மனம் இல்லை, இதயத்தில் இருக்கும் அன்பிற்கு உருவம் இல்லை, இந்த உலகத்தில் எவனுக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை. அந்த ஆட்டோ போயிட்டு சாரி. இயற்கையில் வீசும் காற்றுக்கு மனம் இல்லை, இதயத்தில் இருக்கும் அன்பிற்கு உருவம் இல்லை, இந்த உலகத்தில் எவனுக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை.